தமிழக பாஜகவில் மிக முக்கியமான முகமாக இருந்தவர் அண்ணாமலை. கர்நாடகாவில் IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தார். முதலில் ரஜினிகாந்த் துவங்கும் அரசியல் கட்சிகள் அண்ணாமலை இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் ரஜினி கட்சி துவங்காததால் அண்ணாமலை தனது திட்டத்தை மாற்றினார். 2021 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவரே மாநில தலைவராக செயல்பட்டார். வேல் யாத்திரை துவங்கி பாஜகவை மாநிலத்தில் வளர்க்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். 2024 லோக்சபா தேர்தலிலும் அதிமுகவை விட்டு தனியாக கூட்டணி அமைத்ததில் அண்ணாமலைக்கு முக்கியமான பங்கு உள்ளது. இந்த சூழலில்தான் 2025 அவர் கட்சி தலைமை பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வரப்பட்டார். இதற்கிடையே தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியடைந்தது. பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து அண்ணாமலை புதிய கட்சியை துவங்கலாம் என்று எதிர்பார்த்து தகவல்கள் தற்போது அதிகரித்துள்ளது. கடந்த சில வாரங்களாகவே இந்த தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வந்தது. அதேபோல அண்ணாமலை தரப்பிலிருந்து இதற்கு மறுப்பு வரவில்லை, மௌனமாகவே இருந்தன. இந்த சூழலில் தான் நேற்று திடீர் பயணமாக அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். புதிய கட்சி துவங்குகிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அண்ணாமலை அதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. வெறுமன இப்போது பேசினால் சரியாக இருக்காது, எல்லா கேள்விகளுக்கும் 2 நாட்களில் பதில் சொல்கிறேன் என்று மட்டும் பதிலளித்துள்ளார். செய்தியாளர்கள் பல முறை கேட்ட போதிலும் அண்ணாமலை புதிய கட்சி துவங்குவது குறித்து எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை. மேலும் குறிப்பாக அவர் எந்த ஒரு மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. இதனால் அவர் கட்சி துவங்குவது கிட்டத்தட்ட உறுதி என்றே நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். மேலும் அண்ணாமலை வழக்கமாக பாஜக கொடியிருக்கும் காரிலேயே பயணிப்பார். ஆனால் இந்த முறை அண்ணாமலை பயணித்த காரில் பாஜகவின் கொடி இல்லை என்றும் கூறப்படுகிறது. அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி அறிவிப்பதாக சொன்னால் கட்டாயம் திராவிட கட்சியிலிருந்தும் புதிய கட்சியான தாவேகாவிலிருந்தும் பலரது ஆதரவு அண்ணாமலைக்கு செல்லும் என்றே சொல்லப்படுகிறது. அண்ணாமலை போன்று படித்தவர்கள்தான் தமிழகத்தை ஆள வேண்டுமென மக்கள் பலமுறை கருத்து கூறி வந்தனர்.